தமிழ் மக்களுக்கு வணக்கம். பன்னீர்செல்வம் என்கிற டுபாகூரை இன்றைக்கு இந்த அளவிற்கு தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? மீடியாக்களுக்கு இந்த அவசியம் ஏன் வருகிறது என்றால், இந்த டுபாகூரை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பது பெண் நிறுவனத்திலிருந்து இவர்களுக்கு இடப்பட்டிருக்கின்ற கட்டளை. இந்த கட்டளை எதற்காக இடப்பட்டிருக்கிறது என்றால், தென் மாவட்டங்கள்ல தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவரான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த பிரச்சாரத்தில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கிறது அப்படின்றதுனால அவர் எழுப்பக்கூடிய கேள்விகள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்தார், கொங்கு பகுதியில் ஆரம்பித்தார். கொங்கு தானே, நீங்கள் எப்போவுமே அங்கே கோலோச்சக்கூடிய பகுதி தானே, அதனால் அங்கிருந்து ஆரம்பிப்பீங்க என்று சொல்லப்பட்டாலும் கூட அங்கே அவர் பேச ஆரம்பித்ததிலிருந்து அப்படியே விழுப்புரம் அப்படியே கடலூர் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்டாக்கு டெல்டாவிலேருந்து இப்போது தென் மாவட்டங்களுக்கு வரும்பொழுது அவருடைய பேச்சு திறன் அப்படின்றது ரொம்ப இயல்பாக மாறிடுச்சு. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நானே இந்த கேமரா முன்னாடி பேசுகிறேன் இல்லையா, நான் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னர் இல்லை ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் கேமரா முன்னாடி பேசினது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு வித நடுக்கம் இருக்கும், ஒரு வித தயக்கம் இருக்கும். கேமரா ஷைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கேமரா கான்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இல்லைன்னா கேமராவை பார்த்து விட்டால் நமக்கு உடனே அந்த உணர்வு என்ன என்ன சொல்லுவோம்னா, நம்ம கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசும்பொழுது சில நடுக்கங்கள்லாம் வரும். ஆனால் கூட்டத்தை பார்க்கும் பொழுது, கூட்டத்தில் பேச ஆரம்பிக்கும் பொழுது அது அப்படியே பழகிடும். இப்போ கேமரா முன்னாடி என்னை வச்சிங்கன்னா நான் சரளமாக பேசிட்டு போயிடுவேன். ஒரு காலத்தில் எனக்கு பேசுகிறதுக்கே தயங்குவேன். ஆனால் இப்போ நான் சரளமாக பேசிட்டு போகிறேன். ஏன்னா அது பழக்கத்தின் காரணமாக வரக்கூடியது. அப்போ தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது, தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் பேசக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது அது ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பேச்சுத்திறன் வந்துடும். அப்படி பேசி பின்னி பெடல் எடுக்கிறார், கேள்வி கணைகளாக தொடுக்கிறார். இவங்களால பதில் சொல்ல முடியல, இதான் உண்மை. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். எப்படி பதில் சொல்கிறது? ஸ்டாலினால் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போது என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள். அப்போது என்ன செய்யலாம்? எடப்பாடி பழனிசாமியை இங்கே கேள்வி கேட்கக்கூடிய நபராக யார் இருக்க முடியும் அப்படின்னு தேடுறாங்க. தேடும் பொழுது இவர்கள் கிடைக்கக்கூடிய நபர் தான் இந்த டுபாகூர் பன்னீர்செல்வம். இந்த பன்னீர்செல்வத்தால் திமுகவுக்கு தம்படி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா திமுகவில் ஏற்கனவே கோஷ்டி பூசல் தலைவிரித்து ஆடுகிறது. எங்கே? தேனியில் ஒரு பக்கம் ராமகிருஷ்ணன், ஒரு பக்கம் மகாராசன், ஒரு பக்கம் தங்கத்தமிழ்ச்செல்வன் அடிச்சுக்கிறானுங்க. ஒருத்தன் இன்னொருத்தனை அந்த அந்த சகட்டு மின்னைக்கு திட்டுறான். ஒருத்தன் என்னன்னா டேய் கருணாநிதிக்கு பிறந்தவனேன்றான், இன்னொருத்தன் என்னடான்னா டேய் அறிவாலயத்துக்கு பிறந்தவனேன்றான். இப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தன் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிறாங்க. இப்படியெல்லாம் திட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இங்கே பன்னீர்செல்வம் உள்ள நுழைஞ்சால் என்ன பண்ண முடியும்? அதனால் ஸ்டாலினுக்கு அது தெரியாமலாம் கிடையாது. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம், பெண் நிறுவனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய கவனத்தை சிதறடிக்க வேண்டும். நீ மீடியாவில் சிதறடிக்க முடியும், மற்ற இடத்துல எப்படி சிதறடிப்ப? அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, தென் மாவட்டங்கள் என்று வரும்பொழுது அப்போ நம்ம பன்னீர்செல்வத்தை கையில் எடுப்போம் அப்படின்றதுக்காக எடுத்திருக்காங்க. பன்னீர்செல்வத்துக்கு போக்கிடம் கிடையாது. பன்னீர்செல்வத்தை இன்றைக்கி நேற்று இல்லை, நான் 2008 நான் பார்த்து சொல்கிறேன். பன்னீர்செல்வங்கிற டுபாகூரை 2008 நான் கணிக்கக்கூடியவன் தான். அப்பொழுதுலேருந்து சொல்கிறேன், இவன் ஒரு கடைஞ்சி எடுத்த டுபாக்கூர், 74 வயது. இவரை இவன் அவன் என்று பேசுவது தவறு தான். ஆனால் இந்த ஜந்துக்கு அந்த மரியாதையெல்லாம் கொடுப்பதற்கு தகுதியே கிடையாது அவனுக்கு. ஏன்னா இவனுடைய தேவைக்காக யாரையும் பணயம் வைப்பான். இவனுடைய தேவைக்காக, இவனுடைய சுயநலத்துக்காக யாரை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய தேவை என்னவோ அதற்கு என்ன பண்ணணுமோ அதை செய்வான். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பிறவிதான் இந்த பன்னீர்செல்வம். இதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். 2016 சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, அதையெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். ஆனால் இவனுடைய நிலை இன்றைக்கி என்ன அப்படின்றத பாருங்கள். பன்னீர்செல்வம் உச்சத்தை அடைந்தான். எப்பொழுது உச்சத்தை அடைந்தான் தெரியுமா? அவனுக்கு மிகப்பெரிய பலம் யார் தெரியுமா? அவனுடைய மனைவி. அவனுடைய மனைவி உண்மையிலேயே அந்த அம்மா ஒரு தேவதைன்னு தான் சொல்லணும். அந்த அம்மா இருந்த வரைக்கும் இவனுக்கு ஏற்றம் தான். அந்த அம்மா போனதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. விசு ஒரு படத்தில் சொல்வார், நான் என்னுடைய மனைவி அவருடைய மகள்கிட்ட சொல்வார், நான் உங்கள் அம்மாவை கையை பிடிச்சேம்மா, உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேம்மா, உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் 4 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சேம்மா.
உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த 4 கோடி 4 கோடியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரூபா கூட நான் அதிகமாக சம்பாதிக்கல. முடியல. என்னை விட்டு என்னுடைய லக்ஷ்மி போனதாக நான் நினைக்கிறேன்ட்டு. அப்படித்தான் இந்த பன்னீர்செல்வம். இதற்கு இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். நிறைய உதாரணங்களே இன்றைக்கி சொல்ல போகிறேன். இன்றைக்கி நிறைய விஷயங்கள பட்டவர்த்தனமாக வெளியில் கொண்டு வந்து வெளியில் உங்கள் எல்லார் முன்னாடியும் வைக்க போகிறேன். நீ வழக்கு போடுறதா தான் போடுறா அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னென்னா, என்னுடைய மனைவி இறந்த பொழுது இவன் துணை முதலமைச்சர். என்னுடைய மனைவி இறந்த பொழுது இங்கேருந்து தேனி எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க அவங்களுடைய பூத உடலை அவங்க தான் அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. மரியாதை செலுத்துவதற்காக நம்மெல்லாம் போகிறோம். நம்ப மாட்டீங்க, இவனுடைய வீட்டுக்கு பக்கத்து தெரு. கார் பார்க்கிங்னா அங்கே எல்லா விவிஐபிஸும் வராங்க, அதனால் கார் பார்க் பண்ண முடியல. இவன் வீட்டுக்கு பக்கத்து தெரு. பக்கத்து தெருவில் இருக்க டீ கடை. அந்த இடத்துல பார்க் பண்ணுறோம். அந்த டீ கடைக்காரன் நான் சொல்கிறான், யோ கார் எடியா அப்படின்ட்டு. ஏங்க சாவு நடந்துச்சுங்க, அதுக்கு போகிறவங்க அங்கே மாலை வச்சுட்டு வந்துடுவாங்க, ஒரு 10 நிமிஷம் வந்துடுவாங்க, இந்த கதையே வேணாம், காரை எடியான்றான் டீ கடைக்காரன். ஏங்கன்னு நான் சொன்னேன், எடுங்க. ஏங்க நம்ம தலைவருங்க, நம்ம இடத்துல வந்திருக்க தலைவருங்கன்னு. அவனால் எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. இப்போ இந்த காரை நீ வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எனக்கு ஒரு 4 கஸ்டமர் வராமல் போனோமா, மாலை எடியா அப்படிங்கிறான். இதுதான் பன்னீர்செல்வம் சம்பாதித்திருக்கின்ற மரியாதை. இவனுடைய ஊரிலேயே யோசிச்சு பாருங்கள். இவன் துணை முதலமைச்சர் வரைக்கும் போனான். இவன் யார்? இவன் ரோசி டீ கடைன்ற டீ கடையில் டீ வைத்திருந்தவன். இவன் டீ வைத்திருந்ததை நான் கேவலமாக சொல்லலை. ஆனால் அங்கிருந்து வந்தவன் அப்படின்ற ஒரு எண்ணமாவது இருக்கணுமா வேண்டாமா? ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய கிணத்துலேருந்து தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அயோக்கிய இவன். இவனால் தமிழக மக்களுக்கு என்ன நன்மை? அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவன். அம்மாவால் அடையாளம் கட்ட அம்மா அவங்க சப்ஸ்டியூட்டாக ஒரு ஆளை வச்சுட்டு போனாங்க. இந்த சீட்லேயும் எழுந்து போகிறேன், பாத்ரூம் வருது போகிறேன், பாத்ரூம் போய்ட்டு வர வரைக்கும் ஒருத்தனை குறை வைக்கிறேன், கேமரா ஓடிக்கிட்டு இருக்கேன்னு. அதனால் நானும் அவனும் ஒன்றா இல்லை, அவன் என் வாரிசா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. சரியா? அதனால் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் பரதன், பரதன். இவன் வேறு பார்த்தீங்கன்னாக்கா எப்போ எடுத்தாலும் இந்த கிருதாவனுமா இங்கே வெள்ளையா, இங்கே மட்டும் வெள்ளையாக இருக்குமா, மற்றதெல்லாம் நல்லா நல்லா தையை அடிச்சுட்டு வந்துடுவான். இப்படி மம்ஹே அம்மா அவர்கள் மம்ஹே அப்படின்னு. உன்னை எவன் கேட்டது? நீ யார்? உன்னால் தமிழ்நாட்டுக்கு என்ன பலன்? 3 முறை முதலமைச்சர், 3 முறை முதலமைச்சர்னு சொல்கிறல்ல, 3 முறை முதலமைச்சராக இருந்து என்ன கிழிச்ச? நீ மக்களுக்கு என்ன பண்ண? ஒன்றும் கிடையாது. அங்கே என்ன சொன்னாங்களோ அதை நீ பண்ண, அவ்வளவுதான். சீட்டை தேய்க்கிறதுக்கு ஒரு ஆள், அவ்வளவுதான். நீ என்னமோ பெரிய அப்படியே மக்களுக்காக எல்லாம் செய்து விட்டா மாதிரியும், நீ என்னமோ பெரிய அப்படியே பாரம்பரியம் மிக்க ஒரு அரசியலை புரிந்து விட்டா மாதிரியும். அரசியல் குடும்பம்லாம் சொல்ல மாட்டேன், குடும்பம்லாம் விட்டுருங்க. யார் வேண்டுமானாலும் அரசியலில் மேலே வரலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. வந்து என்ன கிழிச்ச? நீ யார்? உன் சாதனை என்ன? ஒன்றும் கிடையாது. ஆனால் இவனுக்கு ஒரு பில்டப். இந்த பில்டப்பை கொடுப்பதற்கு ஒரே காரணம் என்னென்னா, இவர்களால் பதில் சொல்ல முடியல. எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. அதனால இவனுக்கு ஒரு பில்டப். இவனுக்கு இதுக்கு முன்னாடி பில்டப் கொடுத்திருந்தது யார்? பாஜகவில் ஒரு தரப்பினர். அதை எதற்காக கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்றால், இவன் என்னமோ பெரிய அப்படியே கிழிச்சு நட்டுடுற மாதிரி இவனுக்கு 3 முறை வாய்ப்பும் கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டான். சரி, இதையெல்லாம் விடுங்க. இவன் பிள்ளைங்க 2 பேர். இவனுடைய நிலை என்னன்றதை பாருங்கள். 74 வயதாகுது இவனுக்கு. சரியா? இவனுக்கு 2 பிள்ளைங்க, 2ம் தருதலைங்க. 2 தருதலைங்களும் இவனை கவனிக்கிறது கிடையாது. அவங்களுடைய மனைவிகள், அதாவது இவனுடைய மருமகள்கள், அவங்களும் பார்த்திங்கன்னா மூத்த மகனுடைய மருமகள், அவங்களும் இவன் கண்டுக்கிறது கிடையாது. அவங்க தனியாக போயிட்டாங்க. என் கூட இருந்தாலும் இவனை கண்டுக்க மாட்டாங்க. 2வது மகன் அவன் ஆன்மீக செங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனுடைய அந்த எருவு மாட்டோடைய மனைவி இவனுக்கு கண்டுக்கிறது கிடையாது. இவனுக்கு சோறு போடுறதுக்கே ஆள் கிடையாது. போடியில் இருக்க கெஸ்ட் ஹவுஸில் போய் உட்காந்துப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி இருக்காங்கல்ல, இவன் எதுவாக இருந்தாலும் செக்யூரிட்டியை கூப்பிடுவான். செக்யூரிட்டி தான் வாங்கிட்டு வரணும். பொட்டலத்தில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பொட்டலத்தில் வர சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பான். அவங்களாம் வாங்கி போடுறதான் சாப்பாடு. சில சமயம் அவன் காதலே கேட்கலன்னு வாங்க. இதான் இவன் நிலைமை. இவன் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்போவும் சொல்கிறேன். இவன் வந்து திருமதி சசிகலா அவர்களுக்கு எதிராக இவன் என்ன வேணாலும் போராட்டம் நடத்தட்டும். இவன் திருமதி சசிகலா அவர்களுடைய குடும்பத்தை, அந்த குடும்பத்தையே வந்து காரி துப்பட்டோம். அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இவன் செய்த மிகப்பெரிய தவறு, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா? இதுதான் துரோகம். வேறு எதெல்லாம் கட்சிக்காக நீ என்ன பண்ணாலும் அது வந்து எல்லாரும் சரின்னு சொல்லுவாங்க. ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்னு சொல்லுவாங்க. அதாவது போரிலும் காதலிலும் எதுவுமே சரிதான்.
அதை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. அரசியலில் நீ எல்லாரையும் மிதிச்சுட்டு மேலே வா, அது உன்னுடைய சாமர்த்தியம்னு மெச்சுவாங்க. ஆனால் தனிப்பட்ட உறவில் நீ செய்யக்கூடிய துரோகங்கள் இருக்கு பாரு, அந்த துரோகத்தை தான் துரோகம் என்று சொல்வார்கள். அந்த துரோகத்தை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இவன் 3 மாதம் அந்த அப்போலோவில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா இவனுக்கு முதலமைச்சருடைய அந்த இலாக்காக்கள்லாம் இவனுக்கு கொடுத்துட்டாங்க. இவன் அங்கே உட்காந்துட்டு இருந்தான். இவன் திருமதி சசிகலா அவர்கள் மீது போட்ட பழி என்ன தெரியுமா? கொலைப்பழி. திருமதி சசிகலா அவரிடமிருந்து பொதுச்செயலாளர் என்கிற பதவியை, அதாவது இடைக்கால பொதுச்செயலாளர் என்ற பதவியை பறித்து கொண்டதை பற்றி அவர் கவலையே பட மாட்டார். திருமதி சசிகலா அவர்கள் நீங்கள் மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லுங்கள், ஊழல்வாதின்னு சொல்லுங்கள், அதையெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அவர் மீது இவன் போடப்பட்ட பழி இருக்கு பாருங்கள், அது தீரா களங்கம். 35 ஆண்டு காலம் அவர் பயணித்த அந்த வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிய ஒரு விஷயம். அது என்ன தெரியுமா? அவங்க மேலே கொலைப்பழி சுமத்தியது. அயோக்கியத்தனமான அபாண்டமான குற்றச்சாட்டு. இன்னி வரைக்கும் அந்த களங்கம் அவருடன் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதுக்கு அவங்க சும்மா இருப்பாங்களா? இல்லை அந்த பெண்ணுடைய வயிற்றெரிச்சல். சத்தியமாக சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமிங்கிற நபர் முதலமைச்சர் ஆகிட்டு கட்சியையும் கைப்பற்றிட்டாரே அப்படின்றதெல்லாம் அவங்க வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஒரே வருத்தம், அவங்க நிழலாக யாருடன் தொடர்ந்தார்களோ அவர்களையே அவன் கொலை செய்தான்னு இவன் கொலை செய்தார்னு இவன் பழிய போட்டான் பாருங்க, அதுதான் அவர்களுக்கு வலித்திருக்கும். இன்னி வரைக்கும் பாருங்கள், அவங்க வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்களா? இன்னி வரைக்கும் பன்னீர்செல்வத்தை அனுமதித்து கிடையாது. ஏன் அனுமதிக்கலை? இவன் வேணால் சொல்லுவான், நான் அவரை சந்திக்கிறேன், அப்போ சந்திக்கிறேன், அப்பப்போ போய் பார்க்குறேன்னு கதை விடுறான், புழுகிறான் பொறுக்கி. இப்போ இவனுடைய வாழ்நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்திட்ட போயிட்டு இவங்க எஞ்சிறது, காலில் விழுறது, இல்லை ஏதாவது ஒரு ஆதாயத்தை தேடுறது, இது மட்டும்தான் இவனுடைய பிழைப்பு, முழு நேர பிழைப்பு. இது மோடி அவர்களை வழி அனுப்புவது என்னுடைய பாக்கியம்னுவான். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னாக்க மோடி அவர்களிடமிருந்து வெளிவருவது தான் சரி அப்படின்வான். எதுக்காக பாக்கியம்னு சொன்னேன், எதுக்காக இப்போ லேகியம்னு சொல்கிற? அப்போ என்ன உன்னுடைய பழமொழி ஒன்று இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, பட்டா பாகியம் படாட்டில் லேகியம்னு. இது பல்வேறு காரணங்களுக்கு சொல்லுவாங்க இந்த பழமொழியை. இது பன்னீர்செல்வத்துக்கும் பொருந்தும். இவ்வளவுதான். இவனுடைய மகன்கள் கேட்கவே வேண்டாம். ஒருத்தன் கொண்டு போய்ட்டு 150 கோடி ரூபாயை ஒரு பொம்பளைட்ட விட்டான் இங்கே மலேசியாவில். அந்த அம்மா ஒரு டீச்சர். அந்த அம்மா ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு 150 கோடி ரூபாயை விட்டான். அதுக்கப்புறம் எப்படி இங்கே ஒரு நபர்கள்ட்ட இவன் மிரட்டிக்கிட்டு இருந்தான். இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அது தாண்டி இந்த வடபழனியில் அங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள்ட்ட ஒரு ரியல் எஸ்டேட்டு சம்மந்தமாக ஒரு நிலத்தை அபகரித்து இவன் மிரட்டிக்கிட்டு இருந்தான். அவங்கக்கிட்டே போனான், நான் 150 கோடி ரூபாய் அங்கே விட்டேன், நீங்களே என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. இது சம்மந்தப்பட்ட ஆடியோக்கள்லாம் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இப்போ அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நான் வெளியிட போகிறேன் வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட போனான், அவங்க கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணாங்க. பஞ்சாயத்துக்காக இவன் சிங்கப்பூர் கிளம்பி போனான். மலேசியாக்கே போகலான்டா, அந்த பொம்பளைகிட்டே கேட்கலான்டான்னா, ஐயோ வேண்டாம் அங்கே பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சிங்கப்பூர் போய் சிங்கப்பூர்லேருந்து பேச்சுவார்த்தை நடத்தினான். அந்த பொம்பளை ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுச்சு, 150 கோடி வேணும்னு நினைக்கிறேன்னாக்கா அப்போ உன் வீடியோவெல்லாம் வெளில விடுவேன்ட்டு. ஏன்னா இவன் அந்த பொம்பளோட இருக்க வீடியோலாம் அதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. இவ்வளோதாங்க ஒரு மகனோடது. இன்னொரு மகன் அவன் ஷிப்பிங் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு 650 கோடி ரூபாயை கொண்டு போய் வேற எங்கேயோ விட்டான். யார் விட்டு காசு இதெல்லாம்? இப்படி ஊருப்பட்ட காசை திருடி வச்சிருக்க. இந்த ஊருப்பட்ட காசை திருடி வச்சிருக்கியே, உன்னுடைய ஊர் கிணத்துலேருந்து ஒரு தண்ணி கூட கொடுக்க முடியாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு வாழ்க்கை கொடுத்து உனக்கு அடையாளம் கொடுத்த அந்த நபர் மீது கொலைப்பழி சுமத்தினியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அந்த பாவம் தான் இன்றைக்கி பொட்டலத்தில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க. யாரோ தூக்கி போட்டுட்ருக்காங்க, அந்த பொட்டலத்தில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க. இதுதான் உன் கதி. இன்னும் அசிங்கப்பட போகிற, இன்னும் கேவலப்பட போகிற. நீ எவ்வளோ கேவலப்பட்டாலும் நீ திருந்த மாட்டேன். ஏன்னா உனக்கு 74 வயது ஆயிடுச்சு, உன் பிள்ளைங்களும் முதலாக்குறீங்க. ஆனாலும் நீ திருந்த மாட்டேன். நீ இதே மாதிரி அங்கேயும் இங்கேயும் உன்னுடைய இருப்பை காமிச்சிக்கணும்னு ரஜினிகாந்த் வீட்டில் கொலு வச்சுருக்காங்கன்னா சுண்டல் வாங்கி சாப்பிட்றதுக்கு போகிறது. அப்புறம் சந்திரபாபு நாயுடு ஒரு பதவி எழுப்பினா 4வது ரோட்டில் போய் வெக்கம் இல்லாமல் நிற்கிறது. இந்த மாதிரி, அதாவது நானும் இருக்கேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்படி ஒரு ஜீவனத்தை நீ வாழ்ந்தே ஆகணுமா? இதெல்லாம் கேள்வி, என் மனசுக்குள்ள கேள்வி. அதை அப்படியே கேட்குறேன், சரியா? ஆனால் விஷயத்திற்கு வருவோம். இப்போ இந்த பன்னீர்செல்வம்
என்னை அவமதித்து விட்டார்கள். நீ யார் முதல்ல? உன்னை அவமதிக்கிறது உனக்கு என்ன கட்சி இருக்கா? இல்லை உன் பின்னாடி எவனாவது இருக்கானா? அந்த மனோஜ் பாண்டியன், அந்த இவன் வைத்திலிங்கம் அவங்களே வரல உன் கூட. ஸ்டாலினை போய் பார்க்கும்பொழுது. எந்த அதிமுககாரனாவது ஏற்றுப்பானா இது? ஸ்டாலின் அதிமுககாரன் இதான் சொல்லுவான். ஸ்டாலின் வீட்டில் போய் நிற்கிறதுக்கு, ஸ்டாலின் வீட்டில் போய் பிச்சை எடுக்க ஒரு கால் நீ தின்றையோ என்னமோ எனக்கு தெரியாது. சரியா? அப்போது இந்த அளவுக்கு கேவலப்பட்டு விட்ட பின்னரும் நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஊரில் அப்படின்னு நீ வலம் வர போகிறேன்னா இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. உப்பு போட்டு சாப்பிட்றியான்னு கேட்க முடியாது. சோறு தான் திங்கிறியான்னு கேட்க முடியாது. சோறு நீ திங்கலைன்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? மக்களே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.